أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أفحكم الجاهلية يحكمون ومن أحسن من الله حكما لقوم يوقنون கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய ஆலய மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மா முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து பொருளும் உண்டாவதாக. கடந்த வாரங்களில் அல்லாஹ்வுடைய சட்டம்தான் சரியானதும் பொருத்தமானதும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அறியாமை காலத்தவர்களில் நடைமுறையில் இருந்த சட்டங்களாக இருந்தாலும் பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லாத போது அவை அனைத்தும் தூக்கி வீசப்பட வேண்டியவை, முத்தாக புறந்தள்ளப்பட வேண்டியவை என்பதை நாம் அறிந்து வந்திருக்கிறோம். அந்த தொடரில் இன்றைக்கு ஒரு சட்டத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் பெண்களுக்கு பல்வேறு உரிமைகளை வழங்கியிருக்கிறது. இஸ்லாம் வழங்கிய அளவுக்கு வேறு எந்த இசமும் பெண்களுக்கு வழங்கவில்லை என்பதை இன்றைய காலத்தில் இருக்கிற அறிவுஜீவிகள் உட்பட பாமரனும் கூட விளக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத இந்த சமூகம் மூடத்தனத்தின் விளைவால் அது பேசும் பொருளாக, விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக வழக்காடு மன்றத்தில் வழக்காக கொண்டு செல்லப்பட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு வாத பிரதிவாதங்களுக்கு இடையில் இஸ்லாத்திற்கு புறம்பாக, இஸ்லாமிய சரியத்திற்கு மாற்றமாக தீர்ப்பு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு சட்டத்தை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கான உரிமையை அவள் மனைவியாக அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் வழங்குகிறார். ஒரு கணவன் ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான், ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவள் ஆணில் பாதி, அவள் பெற்றோரின் பொறுப்பில் வளர்க்கப்படக்கூடியவள். அவளை இவன் விரும்புகிறான், அவளும் இவனை விரும்புகிறாள் என்றால் பெண்ணுடைய சம்மதத்தோடு பெண்ணை பெற்றவன் அந்த ஆணிடத்தில் தன் மகள் கேட்கிற மகளை வாங்கிக் கொண்டு சபையோர் சாட்சியாக அந்த ஆணுக்கு மனப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் திருமண ஒப்பந்தம் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி மனமுடித்து வைக்கிற போது ஆணிடமிருந்து மகளை முன்னரே வாங்கிக் கொள்ள வேண்டும், இவனும் முன்னரே அதை கொடுத்து விட வேண்டும். இதை முன் அட்வான்ஸ் ஜீவனாம்சமாக இஸ்லாம் இதை சொல்லி காட்டுகிறார். வாத்தும் நிசாக சதுபாத்தின் நகலா, பெண்களுக்கு மனக்குடையை
நிசா 4ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ முன்னரே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை, பொருளாதார பாதுகாப்பை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. நீ கொடுத்துத்தான் அவளை மணக்க வேண்டும். அவளத்தில் கையூட்டி வாங்கி மணக்கக்கூடிய பேடியாக, பெட்டைத்தனமானவனாக நீ இருக்கக்கூடாது. நீதான் அவளுக்கு கொடுக்க வேண்டும். அவள் ஏன் அவளுக்கு கொடுக்க வேண்டும்? அவள் உன்னில் பாதி. ஏன் கொடுக்க வேண்டும்? அவள்தான் உனக்காக தியாகம் செய்வதற்கு தயாராகும் நாள். அவளோடு நீ வாழ்க்கை நடத்திவிட்டால் அவளுடைய இளமை அத்தனையும் பறிபோய் விடுகிறது. உனக்கு தேவையில்லை என்று சொன்னால் அவளை நீ ரத்து செய்துவிட்டு, விவாகரத்து செய்துவிட்டு வேறு வழியை நீ தேடிக்கொள்ளலாம். இது மாதிரியான நிற்கதி அவளுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவளுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு முன்னரே அவளுக்கு நீ அவள் விரும்பியதை மகராக கொடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி சொன்ன இறைவன் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை குர்ஆன் சொல்கிறது. அவளுக்கு அறிவுரை சொல்லி திருத்த வேண்டும். திருந்தவில்லை என்றால் படுக்கையில் தள்ளி திருத்த வேண்டும். திருந்தவில்லை என்றால் அவளை காயப்படாமல் அடித்து திருத்த வேண்டும். அதிலும் திருந்தவில்லை என்றால் இரு குடும்பத்தவரும் இணக்கமாக பேசி அவளை வழிக்கு கொண்டு வர வேண்டும். அத்தனையும் தோற்று போனால் பிறகுதான் அவளை விவாகரத்து செய்ய வேண்டும் என்கிற ஆயுதத்தை கணவன் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகிற போது சாட்சியோடு மணக்கப்பட்ட அந்த பெண்ணை சாட்சியோடு தான் அவளை நீ விவாகரத்து செய்ய வேண்டும். விவாகரத்து செய்கிற போது போகிற போக்கில் உன்னை நான் தலாக் 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 என்று சொல்லிவிட்டு போய்விட முடியுமா? போய்விடக் கூடாது. நீ தலாக் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலாக்கு சொல்லலாம். ஆணுக்கான உரிமையாக இஸ்லாம் அதை வழங்குகிறது. அதே நேரத்தில் அவள் உன்னிடமிருந்து விவாகரத்து செய்யப்பட்டு விலகி போகின்ற காரணத்தினால் அல்லாஹ் அவளை நிற்கதியாக விடக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே மனம் முடிக்கிற போது ஒரு தொகையை கொடு என்று சொன்னவன் இப்போது விவாகரத்து செய்யக்கூடிய இந்த நேரத்தில் நீ கொடுக்க வேண்டும், அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை 2ஆம் அத்தியாயம் 241ஆம் வசனம், வலில் முத்தல்லகாத்தி மதாஉம் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். தலாக் போடப்படக்கூடிய பெண்களுக்கு, தலாக் போடப்பட்ட பெண்களுக்கு அழகிய முறையில் வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அள்ளி கொடுக்க வேண்டும். மதாஉம் பில் மஅரூஃப் என்று அல்லாஹ் சொல்கிறார். வலில் முத்தல்லகாத்தி மதா என்று மட்டும் முடிக்காமல் மதாஉம் பில் மஅரூஃப், அழகிய முறையில் வாழ்வாதாரத்தை அள்ளி கொடுக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னரே ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்றால் இப்போது விவாகரத்து என்று வந்ததற்கு பிறகு இன்னொரு தொகையை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது இந்த பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. முதலில் ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அது மகர் என்கிற ஒரு பாதுகாப்பு. இரண்டாவது பாதுகாப்பு, அவளுக்கு விவாகரத்து செய்யப்படக்கூடிய நேரத்தில் ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். இதுதான் இப்போது ஜீவனாம்சமாக அது விவாதிக்கப்படுகிறது. அது என்ன ஒரு தொகை? அவள் விவாகரத்து செய்யப்பட்ட நாளிலிருந்து 3 மாதம் அவள் இத்தா இருக்க வேண்டும். விவாகரத்து செய்யப்பட்டவள் 3 மாதம் இத்தா இருக்க வேண்டும். இந்த 3 மாத இத்தா காலத்திற்கு மட்டும்தான் அந்த ஜீவனாம்சம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தவறாக இந்த சமூகம் புரிந்திருக்கிறது. தவறாக இந்த சமூகம் புரிந்திருக்கிறது. இத்தா காலத்துக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடியது அல்ல. அதையும் தாண்டி அல்லாஹ் ஒரு தொகையை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு. ஆனால் இதை இந்த சமூகம் தவறாக பயன்படுத்தி தர முடியாது என்று அது விவகாரமாக மாறுகிறது. அது பஞ்சாயத்தாகிறது. பல ஜமாத்துகளில், பல ஊர்களில், பல கட்டங்களில் அது பேசும் பொருளாகிறது.
அதாவது அடுத்து கேள்விக்குறியாகிறது என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்திற்கு போனால் அங்கு அது விவகாரம், அது விவாதமாக மாறிவிடுகிறது. இப்படி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தலாக் விடப்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஒரு தொகையை கொடுக்கிறார். இத்தா காலத்தில் இருக்கிறவரை கொடு என்று சொல்லவில்லை. தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கே நீ அழகிய முறையில் வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டிய கடமை ஒரு நம்பிக்கையாளருக்கு, முத்தகீன்களுக்கு இருக்கிறது, இறைவனை பயந்தவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது இரண்டாவது பாதுகாப்பு. இன்னொன்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிசா மாலம் தமஸ்ஸூஹுன்ன அவ் தஃரிது லஹுன்ன ஃபரீதா வமத்தியுஹுன்ன அலல் மூஸி கதருஹு வஅலல் முக்திரி கதருஹு மதஅம் பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முஹ்சினீன். இரண்டாம் அத்தியாயம் 236வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் பெண்களை தலாக் விடுவீர்கள் என்று சொன்னால் எப்போது தலாக் விடுவீர்கள்? திருமணமாகி அடுத்த நாளே தலாக். மாலம் தமஸ்ஸூஹுன்ன, அந்த பெண்ணிடம் உறவு வைக்காமலேயே நீங்கள் தலாக் விடுவீர்கள். அப்படி நீங்கள் தலாக் விடுவீர்கள் என்று சொன்னால், அல்லது அவ் தஃரிது லஹுன்ன ஃபரீதா, அவளுக்கு மகரை நிர்ணயிக்காமலேயே நீங்கள் அவளை தலாக் விடுவீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒன்று மனம் முடித்த மறுகணம், அல்லது அடுத்த நாள், அல்லது அடுத்த வாரம், அடுத்த மாதம் அவர்களுக்குள் உறவே இல்லாமல் தலாக் நடக்கிறது. அல்லது இந்த தலாக் மனம் முடித்தாகிவிட்டது, ஆனால் மகர் முன்னர் வழங்கப்பட வேண்டிய முன் பணம் இருக்கிறது, முன் அட்வான்ஸ் ஜீவனாம்சம் மகர், அது வழங்கப்படாமலே அவர்கள் மனம் முடித்துக் கொண்டார்கள். இப்போது விவாகரமாகி விவாகரத்து நடக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அலல் மூஸி கதருஹு வஅலல் முக்திரி கதருஹு. இப்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வாழ்வாதாரம் என்ன? இப்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சம் என்ன? வசதியானவன் அவன் வசதிக்கு தாண்டார் போல், வசதி இல்லாதவன் அவன் வசதிக்கு தாண்டார் போல் கொடுக்க வேண்டும். யாருக்கு? உறவில்லாமல் விவாகரத்து செய்யப்பட்ட பெண், மகர் நிர்ணயிக்கப்படாமல் மனம் முடிக்கப்பட்டு விவாகரத்து செய்யப்பட்ட பெண், இவளுக்கு வசதியானவன் அவன் சக்திக்கு கொடுக்க வேண்டும், வசதி இல்லாதவன் அவன் சக்திக்கு கொடுக்க வேண்டும். மதஅம் பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முஹ்சினீன். அல்லாஹ் சொல்றார், உபகாரம் செய்யக்கூடிய முஸ்லிமின் மீது இது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். இதை நாம் அந்த முந்தைய வசனத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த முந்தைய வசனத்தோடு, அப்போ திருமணம் முடித்து எந்த, அதாவது பலனும் அடையாமல் இருக்கிற ஒருவனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ உன் சக்திக்கு தகுந்தாற் போல் அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று. என்றால் இது இத்தாவுக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடியதல்ல, அவளுடைய வாழ்க்கை செலவுக்காக கொடுக்கப்படக்கூடியதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று 65ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வாஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சக்கன்தும் மின் முஜ்திக்கும். நீங்கள் அந்த பெண்களை விவாகரத்து செய்தால் எங்கு நீங்கள் வசிக்கின்றீர்களோ அங்கேயே அவர்களையும் குடியமர்த்துங்கள். மின் ஹைசு சக்கன்தும் மின் முஜ்திக்கும். உங்களுக்கு என்ன சக்தி முடியுமோ அந்த சக்திக்கு உட்பட்டு அவளை அங்கேயே தங்க வையுங்கள். வலா துவாருஹுன்ன லிதுய்யிகு அலைஹின்ன இன் குன்ன உலாத் ஹம்லின் ஃபஅன்ஃபிகு அலைஹின்ன ஹத்தா யரஅன ஹம்லஹுன்ன. ஏன் அவளை உங்கள் சக்திக்கு உட்பட்ட இடத்தில் நீங்கள் குடியமர்த்துங்கள். அந்த 3 மாத இத்தா காலம் இருக்கிறது, அதில் இவன் தான் அவளை என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீடு பிடித்து இந்த வீட்டில் அமர்ந்து கொள். ஏன்? அது மீட்டிக் கொள்ளப்படக்கூடிய ஒரு விவாகரம். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இந்த விவாகரத்து தலாக் இருக்கிறது. அல்லாஹ் ஆணுக்கு 3 கட்டங்களாக இதை வழங்குகிறான். 3 தடவை இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வழங்குகிறான். முதல் தடவை முன்னர் சொன்ன 4 நிபந்தனைகளையும் கடந்து அவள் கணவனின் கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை என்றால் முதல் தடவை விவாகரத்து செய்கிறார். முதல் தடவை விவாகரத்தில் 3 மாதம் அவள் இத்தா இருக்க வேண்டும். அந்த இத்தா காலம் என்பது திரும்ப அழைத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒரு விவாகரத்து என்று சொல்லப்படும். இந்த 3 மாத காலத்தில் அவள் இத்தா காத்திருப்பு காலம் இருக்கிறது. அது இவன் கொடுக்கிற இடத்தில், இவன் வழங்கியிருக்கிற வீட்டில் அவள் இருக்க வேண்டும். இருக்கிற போது அதற்கான வாழ்வாதாரம், உணவு, உடை, மருத்துவம் அத்தனையும் இவன் தான் வழங்க
அவளை மீட்டிக் கொள்ளலாம், வா நாம் வாழ்வோம் என்று அவளை மீட்டிக் கொள்ளலாம் 3 மாத காலத்துக்குள். ஆதலால் அந்த 3 மாத காலத்திற்கு நீ தான் உணவு உறைவிடம் அத்தனையும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதற்கு பிறகு அவள் 3 மாத காலம் என்பது பொதுவான ஒரு பெண்ணுக்கு, அந்த பெண் அவள் கர்ப்பமானவளாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு விவாகரத்துக்கு பிறகு 3 மாத கால காத்திருப்பு காலம் இல்லை. அந்த கர்ப்பத்தை குழந்தையை பெற்றெடுக்கிற காலம் வரை அவள் இருக்க வேண்டும். குழந்தையை பெற்றெடுப்பது இவன் விவாகரத்து செய்து 4 மாதங்களுக்கு பிறகு இருக்கலாம், 5 மாதங்களுக்கு பிறகு இருக்கலாம், 5 நாளுக்கு பிறகு கூட இருக்கலாம், அல்லது 7 மாதங்களுக்கு பிறகு கூட இருக்கலாம். எத்தனை நாளாக இருந்தாலும் எத்தனை மாதமாக இருந்தாலும் அத்தனை நாளும் அத்தனை மாதமும் அவன் தான் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த காத்திருப்பு காலத்திற்கான உணவு உறைவிடம் மருத்துவம் அத்தனையும் அவன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 65ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அவள் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுக்கிற வரை அவளுக்கு இவன் அதாவது செலவினங்கள் செய்கிறான். குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு குழந்தை யாருக்குரியது? குழந்தை அந்த விவாகரத்து செய்த கணவனுக்குரியது. அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு, பொருளாதார செலவினங்கள் அத்தனையும் அந்த கணவனை தான் சாரும் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதை ஏன் குறிப்பிட என்று சொன்னால், இது ஒரு பெண் கர்ப்பஸ்திரியாக இருக்கிற போது கணவன் அவளை விவாகரத்து செய்தால் அந்த இத்தா காலம் என்பது 3 மாத காலம் அல்ல, குழந்தையை பெற்றெடுக்கிற வரை. அதுவரை அவளுக்கு அவன் தான் செலவு செய்ய வேண்டும். இது இந்த பெண்களுக்காக சொல்லப்பட்டது. பொதுவாக விவாகரத்து செய்யப்படக்கூடிய பெண்களுக்கு இத்தா காலம் வரைதான் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும், அழகிய முறையில் வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதல்ல. எனவே எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவள் விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் அவளுக்கு ஒரு தொகையை கொடுக்க வேண்டிய கடமை ஒரு நம்பிக்கையாளருக்கு, முஸ்லிமுக்கு இருக்கிறது என்கிற இந்த சட்டத்தை அல்லாஹ் 1445-50 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலாக குர்ஆனிலே நமக்கு சொல்லி இருக்கிறார். இதை இந்த சமூகம் புரியாததுடைய விளைவு என்ன என்பதை நாம் பின்னர் தெரிந்து கொள்ளலாம். 3வது பாதுகாப்பு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார். பெற்றெடுத்ததற்கு பிறகு குழந்தையை வளர்ப்பதில் நான் பால் கொடுக்க முடியாது என்று பெற்ற தாய் சொல்கிறாள். அவளுக்கு பால் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறதா? நான் பெற்ற குழந்தைக்கு கட்டாயமாக அவளால் பால் கொடுக்க வேண்டுமா? இல்லை, இஸ்லாம் அதை கடமையாக சொல்லவில்லை. விரும்பினால் அவள் செய்யலாம், செய்வதற்கு கூலி இவன் கொடுக்க வேண்டும். விருப்பம் இல்லையா, நான் இந்த குழந்தைக்கு பால் தர முடியாது, இவன் தான் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற செவிலித்தாயை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கான செலவு இவனைத்தான் சாரும் என்றெல்லாம் அல்லாஹ் செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. எந்த பெண்ணுக்கு? விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு வழங்கியிருக்கிறது. இதை இந்த சமூகம் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் மூலத்தனத்திலே இருக்கிறது. ஆணுக்கு தான் இந்த உரிமை என்றால் இல்லை, பெண்ணுக்கும் அவளுக்கும் ஒரு உரிமை தரப்பட்டிருக்கிறது. என்ன? கணவனை பிடிக்கவில்லையா, அவள் இது மாதிரியான 4-5 கட்டங்களை கடந்துதான் எனக்கு இவன் தேவையில்லை என்று சொல்கிற உரிமை இல்லை. எடுத்த எடுப்பிலே இனி இவனோடு வாழவே முடியாது என்று அவள் தீர்மானித்து விட்டால் அடுத்த கணமே ஜமாத்து தலைவரிடத்தில் அவள் முறையிட்டு எனக்கு இவனோடு வாழ விருப்பம் இல்லை. ஏன், எதற்கு? எந்த கேள்வியும் அந்த தலைவன் கேட்பதற்கான அருகதை இல்லை, உரிமை இல்லை. அவன் அப்படியா, நீ உன் கணவனிலிருந்து என்ன மகளை வாங்கினாய், அதை நீ திருப்பி கொடுப்பாயா? ஓ, கொடுத்து விடுவேன், இந்த முடியுங்கள், அவர் தந்த நகை மகளாக நான் தந்து விட்டேன். அடுத்த வேலை தலைவரை அடுத்த வேலை தலைவர் கணவனை கூப்பிட்டு, உன் மனைவி உன்னோடு வாழ விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டாள், நீ கொடுத்த மாதிரி இது வாங்கி கொண்டு போய்கொண்டே என்று சொல்ல வேண்டிய ஒரு உரிமையை பெண்ணுக்கு வழங்கியிருக்கிறது. அதுதான் குலா என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்ணுக்கான உரிமையை பாதுகாத்திருக்கிறது. அதிலேயும் கூட இந்த சமூகம் என்ன நினைக்கிறது? பெண் கணவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அதனால் தந்த மகளையெல்லாம் திருப்பி தர முடியாது என்று சொல்லக்கூடிய மூடர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் இருக்கிறார்கள், அறிவியர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கிற காரணத்தினால்தான் இந்த முட்டாள்தனமான இந்த செயலால்
இது அதாவது விவகாரமாக வழக்காடு மன்றங்களுக்கு செல்கிறது. அப்படி சென்ற ஒரு வழக்கு தான் கடந்த 10ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது நாகரத்னா அமர்வில் சொல்லப்பட்ட ஒரு பிபி நாகரத்னா என்கிற உச்ச நீதிமன்ற அமர்வு இருவர் கொண்ட அமர்வு பிபி நாகரத்னாவும் ஜார்ஜ் மசி என்கிற நீதிபதியினுடைய இருவர் கொண்ட அமர்வில் இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு கடந்த ஜூலை 10/7/2024 அன்று சொல்லப்பட்டது. இது ஏற்கனவே ஒன்று சொல்லப்பட்டது. ஏற்கனவே இதற்கு முன்னர் ஒன்று சொல்லப்பட்டது. ஷாபான் வழக்கு என்று மிகவும் பிரபல்யமான ஒரு வழக்கு, இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. அது இதே மாதிரி கொண்டு செல்லப்பட்ட ஒரு வழக்கு தான். 1978 மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் முகமது அகமது கான் என்பவர், அவர் தன் மனைவி ஷாபானுவை விவாகரத்து செய்கிறார். எப்போது 1933 திருமணம் முடித்தவர். 3 ஆண்கள் 2 பெண்களுக்கு தந்தையான அந்த முகமது அகமது கான் என்பவர் ஷாபான் என்கிற தன் மனைவி விவாகரத்து செய்கிறார். விவாகரத்துக்கு பிறகு அந்த பெண் 1978 ஏப்ரலில் இதை ஒரு வழக்காக கொண்டு செல்கிறார் நீதிமன்றத்திற்கு. எனக்கு என் கணவனிடமிருந்து யார்ட்ட பேசுறது, எனக்கு என் கணவனிடமிருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் காத்துக் கொள்வதற்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று வழக்கு தொடுக்கின்றார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில், கீழமை நீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கப்படுகிறது. இவர் 1978 நவம்பரில், அதாவது மீட்டப்பட முடியாத, திரும்ப அழைத்துக் கொள்ளப்பட முடியாத தலாக் செய்து விடுகிறார். வழக்கு தொடுக்கப்பட்டது ஏப்ரலில். நவம்பரில் இந்த முகமது அகமது கான் என்பவர் மீட்டப்பட முடியாத தலாக், 3 தலாக்கு பிறகு திரும்ப அந்த பெண்ணை அழைத்துக் கொள்ள முடியாது, இந்த தலாக்கை அவர் செய்து விடுகிறார். அப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில், கீழமை நீதிமன்றத்தில் இருந்து அப்படியே மேலே செய்து உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு வருகிற போது அங்கு ஒய்.வி. சந்திரசூட், இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கிற இவருடைய தகப்பனார் ஒய்.வி. சந்திரசூட், அவர் அன்றைக்கு தலைமை நீதிபதி. அவருடைய பெஞ்சுக்கு இந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் அவர் சொல்கிறார், 123 கிரிமினல், அதாவது சிஆர்பிசி என்கிற இந்த சட்டம் இருக்கிறது, இது அனைவருக்கும் பொதுவானது. அது என்ன? விவாகரத்து செய்யப்பட்ட பெண் அவள் நிற்கதியாக விடப்படுகிறாள். அவள் சாப்பாட்டுக்கு வழி, அவள் குழந்தைகளை பராமரிப்பதற்கு வழி, அதற்கான பொருளாதாரம். அப்ப இது ஒரு கிரிமினல் குற்றம். ஏன் இப்படி தன்னை நம்பி வந்த ஒரு குடும்பத்தை சிதைப்பது என்பது ஒரு குற்றம். அந்த குற்றத்திற்கு தண்டனை அந்த கணவன் தான், முன்னாள் கணவன் தான் எல்லாமே செய்ய வேண்டும் என்று பொதுவாக இருக்கிற ஒரு கிரிமினல் சட்டத்தை தீர்ப்பாக அவர் சொல்கிறார். யார்? ஒய்.வி. சந்திரசூட் என்பவர். ஒய்.வி. சந்திரசூட், யஸ்வந்த் விஷ்ணு சந்திரசூட், ஒய்.வி. சந்திரசூட். இவர் இப்ப இருக்கிற இவர் தனஞ்சய் சந்திரசூட். சரிங்களா? அந்த ஒய்.வி. சந்திரசூட் இந்த தீர்ப்பாக சொல்கிறார். அவர் அதை என்ன செய்கிறார்? மேல்முறையீடாக கொண்டு போகிறார். இது முஸ்லிம் பர்சனல் லாவுக்கு எதிரானது, முஸ்லிம் தனிநபர் சட்டத்திற்கு எதிரானது. முஸ்லிம் தனிநபர் சட்டம் என்ன சொல்கிறது? இத்தா காலத்திற்கு மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. 3 மாத இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகு நீங்க சொல்கிற அந்த வாழ்வாதாரத்தை நான் கொடுக்க முடியாது என்று அவர் என்ன செய்கிறார்? டிஃபெண்ட் பண்ணுகிறார். அதை எதிர்த்து வாதாடுகிறார். ஆனால் அவர் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுகிறார். இது அனைவருக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பு என்று சொல்லிவிட்டு, இப்படி தனிநபர்களுக்கு என்று ஒரு சட்டம் இருந்தால் நாட்டில் இது மாதிரியான குற்றங்களை தடுக்க முடியாது. ஆதலால் பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சேர்த்து என்ன செய்கிறார்? அந்த ஒய்.வி. சந்திரசூட் தீர்ப்பாக சொல்கிறார். இது மிகப்பெரிய அளவுக்கு பிரளயத்தை ஏற்படுத்தி முஸ்லிம் ஷரியத் சட்டத்திற்கு எதிரானது என்று நாடு தழுவிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது.
உங்க சரியத்து சொல்கிறது. அதற்கு பிறகு அந்த விவாதத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஜீவனாம்சம் தர முடியாது என்று சொன்னால் அந்த பொறுப்பை வகுப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்து இந்த பிரளயத்திற்கு ஒரு தீர்வை செய்கிறார். அவர் சட்டமாக செய்கிறார், நாடாளுமன்றத்திலே அவர் நிறைவேற்றுகிறார். அதோடு அது முடிவுக்கு வருகிறது. அதே போன்ற ஒரு வழக்கு தான் தெலுங்கானாவில் கடந்த அதாவது 2017 ஒரு தம்பதியர்களுக்கு இடையில் விவாகரத்து நடக்கிறது. 5 ஆண்டுகள் திருமணம் முடித்து 6ஆம் ஆண்டில் அந்த பெண்ணை அந்த கணவர் விவாகரத்து செய்கிறார். இது நீதிமன்றத்துக்கு போகிறது. கீழமை நீதிமன்றத்திலிருந்து அப்படியே உச்ச நீதிமன்றம் வந்து ஜூலை 10, 2024 பிபி நாகரத்னா ஜார்ஜ் மசேல் அமர்வில் தீர்ப்பு சொல்லப்படுகிறது. பொது சட்டம் என்றால் 125 சிஆர்பிசி என்கிற இந்த கிரிமினல் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. தனிநபர் சட்டம் இங்கு செல்லுபடியாகாது. ஆனால் இந்த குற்றம் இழைத்தவர் அவர் தன் மனைவிக்கு கடைசி வரை ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கும் சேர்த்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டமாக தீர்ப்பாக உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டு விட்டது. இது இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரானது. இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரானது. இவங்கள் புரிந்து வைத்திருக்கிற இந்த சரியத்துக்கு எதிரானதல்ல, குர்ஆனுக்கு எதிரானது. குர்ஆன் என்ன சொல்கிறது? விவாகரத்து செய்வது என்பது ஆணுக்கு இருக்கிற உரிமை. விவாகரத்து செய்வது என்பது ஆணுக்கு இருக்கிற உரிமை. விவாக விலக்கு பெறுவது பெண்ணுக்கான உரிமை. ஆண் தன் உரிமையை பயன்படுத்துகிற போது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அள்ளி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. எதற்காக? 3 மாதத்துக்காக மட்டுமல்ல, அவனுக்கு இருக்கிற வசதிக்கு தாண்டாற்போல் ஒன்று ஜமாத்து தலையிட்டு இந்த விவாகரத்தை இவனிடமிருந்து பணத்தை வாங்கி அவளுக்கு கொடுத்து விவாகரத்தை முடிக்க வேண்டும். அல்லது அரசு தலையிட்டு உன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மதத்தில் வாமன லா என்கிற அடிப்படையில் குர்ஆன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே ஒரு பெரும் தொகையை உன்னுடைய சொத்து பத்திரங்களை எல்லாம் கணக்கில் கொண்டு அவளுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று வாங்கி கொடுக்கிற பொறுப்பு அதிகார மட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கிறது, ஜமாத்துக்கு இருக்கிறது, அல்லது அரசு காட்சிக்கு இருக்கிறது. இதை விட்டுவிட்டு கடைசி முழுக்க அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது எந்த பெண் மறுமணத்தை சிந்திப்பாள்? எந்த பெண் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் தான் மறுமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை, அனுமதியை இஸ்லாம் வழங்குகிறது. வேறு எந்த இஸ்லாமும் வழங்கவில்லை. வேறு ஒரு திருமணத்தை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அந்த கணவன், முந்திய கணவன், அவன்தான் பொறுப்பு. அவன்தான் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை பருவ வயதை அடையாத புரியாத நிலையில் சிறு பருவத்தில் இருந்தால் தாயிடத்தில் வளர்கிற வரை அதற்கான பொருளாதாரத்தை அந்த முந்திய கணவன் தான் அந்த பெண்ணிடம் கொடுக்க வேண்டும். இதை ஜமாத்து பொறுப்பாளர்கள், தலைவர்கள், அரசு காட்சிகள் அல்லது அரசு இதை பற்றி கொடுக்கலாம். அந்த பெண் மறுமணம் செய்யும் வரை அந்த குழந்தைகள் அந்த மனைவிடத்தில், அதாவது முந்திய மனைவிடத்தில் இருந்து வளரலாம். அந்த பெண் மறுமணத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அந்த குழந்தைகள் முதல் இந்த குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிற அந்த பெண்ணுடைய முதல் கணவனிடம் ஒப்படைக்கப்பட்டு விட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதை நடைமுறைப்படுத்தாதனுடைய விளைவு இன்றைக்கு நீதிமன்றத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக தீர்ப்பு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படித்தான் முத்தலாக்கும் கூட தடை செய்யப்பட்ட ஒரு சட்டம் நீதிமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. முத்தலாக்கை இஸ்லாம் ஆதரிக்கிறதா? இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. குர்ஆன் அங்கீகரிக்கிறதா? குர்ஆன் அங்கீகரிக்கவில்லை. நம்முடைய மூடத்தனத்தினுடைய விளைவால் அது வழக்காடு மன்றத்திற்கு போகிறது. வழக்காடு மன்றத்தில் என்ன பொறுமையாக இருக்கிறது? போகிற போக்கில் தலாக் 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 என்று சொன்னால் இவனுக்கும் அவனுக்குமான ஒட்டு உறவு முற்றாக அச்சு போய்விட்டதே என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். இப்படி காட்டு மிராண்டித்தனமான ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், அஃப ஹுக்மன் ஜாஹிலியத்தி யபூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி
என்று அல்லாஹ் சொல்கிறார். அறியாமை காலத்தவருடைய சட்டத்தை அவர்கள் விரும்புகிறார்களா? அல்லாஹ்வை விட அழகிய சட்டம் சொல்லக்கூடியவன் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்களை, நடைமுறைகளை நாம் புரிந்து பழங்காலத்து மூட பழக்க சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொண்டால் மட்டும்தான் நாம் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கிரவானாக. வாஹிரான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய சொந்த விவகாரங்கள் வருகிற போது, அதில் நமக்கு பாதிப்பு என்று வருகிற போது, அதற்கு நேர்மறையான தீர்ப்பை தேடி இன்னும் அங்குமாக நாம் என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம், அல்லோகல்லப்படுகிறோம், அலை ஓடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மார்க்க விவகாரம் என்று வருகிற போது கண்டும் காணாமல் கடந்து போய்விடுகிறோம். மார்க்கம் இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்கிறது என்பதை ஒரு கணம் நின்று நாம் திரும்பி பார்த்தால், இது மாதிரியாக இஸ்லாமிய மார்க்கம் விவாதப்பொருளாக ஆகுவதற்கு வழியே இல்லை. வேறு எந்த மதத்திலும், மார்க்கத்திலும், எந்த சித்தாந்தத்திலும் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் பார்த்து பார்த்து அனுபவித்து அனுபவித்து எழுதப்பட்டதை போன்ற ஒரு சட்டம் வேறு எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்? காலத்தையும் உணர்ந்த பேரறிவாளர் அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அதை தவற விடுகிற போது அதிலிருந்து பிறந்து இறைவனுடைய விருப்பத்திற்கு நேர் எதிராக பயணிக்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அப்படி தள்ளப்பட்டால் சோதனையும் வேதனையும் நம்மை சூழும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். அதிலிருந்து நாம் மீண்டு அல்லாஹ்வுக்கு முழுக்க பயந்து நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கிரவானாக. வாஹிரான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.